வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் வெஜிடேபிள் புலாவ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கேன். நெய் காலி. கடலெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை நார்மல் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது காரத்துமே பச்சை மிளகா தான், மிளகாத்தூள் கரம் மசாலா எதுவும் போட மாட்டேன். ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா நடுவில் கீறி நீட்டாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, கசகசா, சோம்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி நல்லா பெருசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். பச்சை மிளகாலாம் எந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு பாருங்கள். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதுக்கு இடிச்சுலாம் போடணும்னா அரைச்சே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எந்த ஒரு இது செஞ்சாலும் நீங்கள் நல்லா வதக்கி செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம். இந்த டைமில் இதுதான் நமக்கு மசாலாவே. இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. இப்போ நம்ம பீன்ஸு போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், அடுத்தது கேரட்டு. அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் வெறும் இது ஒண்டி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு பட்டாணி ஒண்டி போட்டுக்கலாம். பட்டாணி நான் சுத்தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸே. வேறு எந்த ஒரு மசாலாவும் நீங்கள் போடாதீங்க. மசாலா சில பேருக்கு பிடிக்காது, அந்த மாதிரி போட்டு ஜீரணம் ஆகலைன்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். என் பசங்களுக்கு, என் வீட்டுக்காரருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நான் 2 கிளாஸு பாஸ்மதி ரைஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நான் கொஞ்சம் நல்லாவே வேக வைப்பேன்றதுனால ஒரு 4.5 கூட ஊற்றிப்பேன். நான் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கேன் நான் பாஸ்மதி ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம், அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடிடலாம். இந்த பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம். இந்த பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் சுண்டிடும். இங்கே பாருங்கள், தண்ணியே அவ்வளோவா இருக்காது, ஆனால் லைட்டாக இருக்கும் அடியில். இப்போ நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். தம் போட்டுக்கலாம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அந்த வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு என்னோடய ஸ்டைலில் வெஜிடேபிள் புலாவு. இதுக்கு நான் தொகையல் செஞ்சுருக்கேன். அந்த தொகையில் ஒரு நாள் ரெசிபி போடுறேன். சூப்பராக இருக்குங்க இந்த 2த்துக்குமே காம்பினேஷனு. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் வெஜிடேபிள் புலாவ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.